300 கிராம் சிக்கனுக்கு 200 ml கிளாஸில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரைக்கட்டு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நிறைய தயிர் சேர்க்க போகிறதுல 1 ஸ்பூன் தான் தயிர் சேர்க்க போகிறோம். அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இப்போ இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடலாம். பச்சை மிளகாய் வயிறு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் சேர்க்காமல் எல்லாமே மிளகாத்தூளே சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதில் லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலரிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சிக்கனை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உப்பு காரெலாம் அதில் இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அடி பிடிச்சிக்காமல் நல்லா கலரி விட்டுடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் ஒரே ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி அளவில் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 2 நிமிஷம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி கீழேருந்து மெதுவாக எடுத்து கலரி விடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் அரிசி ஒடிஞ்சிரும். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரைஸ் உடையாமல் உதிரியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.